நம் சங்கடங்களை எல்லாம் தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி மாலையில் விநாயகரை சென்று வழிபாடு செய்யணும். இன்றைக்கி 2 விநாயகர் கோவில்களை பக்தி செய்யலாம். ஒன்று சங்குபாணி விநாயகர். சங்காசுரன்கிற ஒரு அசுரன் வேதத்தை பூமிக்கு கீழே கொண்டு போய் ஒளிச்சு வச்சப்போ விநாயகர் போய் அதை எடுத்துகிட்டு வந்து அந்த அசுரனை வதைக்கிறதுக்கு பதிலாக அவனை தன்னுடைய கனமாக சேர்த்து கொண்டு தன்னுடைய துதிக்கையிலே தாங்கி கொண்டாராம். அதனால் இவருக்கு பேர் சங்குபாணி விநாயகர். இந்த சங்குபாணி பிள்ளையார் காஞ்சிபுரத்தில் காமாட்சியம்மன் கோவிலுக்கும் உலகளந்த பெருமாள் கோவிலுக்கும் நடுவில் இருக்கார். இவர் மிகவும் காஞ்சி பெரியவருக்கு இஷ்டமான தெய்வம். காஞ்சி பெரியவர் அந்த ஊர்லாம் போவார் இல்லையா, ஒரு ஊரா, அப்போ அதுக்கு முன்னாடி இவரை வந்து வழிபட்டு 108 செதர் தேங்காய் போட்டுட்டு போவாராம். அந்த பயணம் முடிந்து வந்தவுடன் திரும்பவும் இவரை வழிபட்டு சிதர் தேங்காய் உடைத்து விட்டு போவாராம். அடுத்த கோவில் ஈச்சனாரி விநாயகர் கோவில். கோயம்புத்தூரில் பேரூர் பட்டீஸ்வரம் கோவில் இருக்குது. தேவார பாடல் பெற்ற கொங்கு நாட்டு தலம். இதை மேலை சிதம்பரம்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் வைப்பதற்காக ஒரு பெரிய சிலை, விநாயகர் சிலையை மதுரையிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க திருமலை நாயக்க மன்னர் காலத்தில். மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு இடத்துல அந்த வண்டியினுடைய அச்சு முறிந்து விடுகிறது. விநாயகரை கீழே வச்சுட்டு வண்டியை சரி பண்ணி விநாயகரை எடுக்க முயற்சித்தா எடுக்கவே முடியலை. விநாயகர் இங்கேயே கோவில் கொள்ள விரும்புகிறார்னு நினச்சி எழுப்பப்பட்ட கோவில் தான் ஈச்சனாரி விநாயகர். ரொம்ப பிரம்மாண்டமான விநாயகர். 6 அடி உயரம், 3 அடி அகலம். மிக சிறப்பான கோவில். விநாயகருக்குன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோவில்களில் இதுவும் ஒன்று. அன்றாடம் கணபதி ஹோமம், 2 வேளை அபிஷேகம்னு பிரமாதமாக இருக்கும் கோவில். இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு காஞ்சிபுரம் சங்குபாணி விநாயகரையும் கோயம்புத்தூர் ஈச்சனாரி விநாயகரையும் பக்தி செய்தோம். விநாயகனை வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனை வேட்கை தணிவிப்பான், விநாயகனை விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமாம், தன்மையினார் கண்ணீர் பணிமின் கனிந்து.